ஹே எவ்ரிவன், நம்ம இந்தியாக்குள்ள மிகப்பெரிய ஒரு மர்மமான ஒரு நகரம் இருக்கு. சோ இந்த ஒரு நகரத்தை தேடி பயங்கரமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. ஆனா அது கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த ஒரு மாயாஜால நகரம் எங்க இருக்கு? அண்ட் நம்ம விஷ்ணு பெருமான் ஆகட்டும், ஜீசஸ் ஆகட்டும், புத்திசம் ஆகட்டும், சோ எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கதான் தோண்டி மிகப்பெரிய ஒரு கடவுளானாங்க. ஜீசஸ் ஆயிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இந்து கடவுள் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அந்த ஒரு நாட்டுல அப்படி என்னதான் இருக்கு? சோ இவங்க எதுக்கு பாத்தீங்கன்னா அங்க போய் பார்த்துட்டு வந்தங்காட்டி இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டேலண்டட் பவர் எல்லாம் கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாம் எதனால? அந்த ஒரு மாநகரம் எங்க இருக்கு? நம்ம இந்தியாக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க, மேஜிக்கல் உலகம் அப்படின்னு சொல்றீங்க, எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல இருக்கு இல்லையா? சோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் உங்க இன்ஃபார்மர் ஐடி ஸ்குவாட். சோ இந்த ஒரு ஷாம்லா இந்தியா, சைனா, நேபாள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மூன்றுக்கும் நடுவுல இமயமலை தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல ஒரு மாயாஜாலமான ஒரு மர்மமான முறையில அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லணும், ஒரு கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த ஒரு நகர்ல விஷ்ணு பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படி தோன்றாரு அப்படின்னா, இவரு சொல்லக்கூடிய ஒரு 10வது அவதாரமான மிகப்பெரிய ஒரு அவதாரம் கல்கி அவதாரம். சோ இந்த ஒரு அவதாரத்துல விஷ்ணு பெருமான் தோன்றக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா நம்ம ஷாம்லா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல நம்ம கிறிஸ்டியனிட்டின் ஆகட்டும், சோ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா? சோ ஜீசஸ் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு டைம்ல நம்ம இந்தியாக்குள்ளே ஆகட்டும், சோ ரொட்டேஷனா பண்ணிட்டு இருக்கப்ப இந்த ஒரு ஷாம்லா நாட்டுக்கு வந்துட்டு அகைன் போறப்பதான் பாத்தீங்கன்னா பல வித்தைகளை நிறைய கத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவுமே இந்த ஒரு பைபிள் ஆகட்டும், சோ நிறைய புக்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அண்ட் இதே போல புத்திசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புத்தர்களை இந்த ஒரு ஷாம்லாக்குள்ள நிறைய மக்கள்கள் வாழ்ந்து, அதாவது கும்பிட்டுட்டு வந்ததாகவும் நிறைய ஒரு கருத்துக்கள் இன்றளவுமே பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்டா புக்ல நிறையவே எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஒரு புக் நோட்ஸ் ஆகட்டும், சோ எல்லாத்தையுமே நம்ம வாசிக்க முடியும், பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். சோ இந்த ஒரு ஷாம்லால நிறைய மக்கள் வாழுவாங்க இல்லையா? சோ அந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா நிறைய மக்கள் வாழ்ந்திருக்காங்க. எப்பயும் போல சித்தர்கள், முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஒரு 100 வருஷம் வாழ்ந்து செத்து போயிடும் அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே போல பலாயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்திருக்காங்க இந்த ஒரு ஷாம்லா நாட்டுக்குள்ள சித்தர்கள் ஆகட்டும். பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு மக்கள், அதாவது நம்மள மாதிரி ஒரு நார்மலான ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 3000-4000 வருஷம் வாழ்றாங்க அப்படிங்கிறப்ப நினைச்சு கூட பார்க்க முடியல. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாயாஜாலம் அண்ட் பாத்தீங்கன்னா மருமகள் உடைய இந்த ஒரு நாடு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிறதே நினைச்சு பாக்குறப்பே கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். சோ இன்றளவும் தமிழ் மக்களுக்காகட்டும், சோ நிறைய பேர் இந்த ஒரு ஷாம்லாவை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் பாத்தீங்கன்னா தெரியாதீங்க நிறைய பேர் இருப்பீங்க. இன்னும் நிறைய மர்மங்களான விஷயங்கள்லாம் இருக்கு நான் உங்ககிட்ட. சோ பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஷாம்லா நாட்டுல நம்ம இந்து மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல ஆட்சி பண்ணக்கூடிய மைத்ரேயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மன்னன் பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்துவா இருந்து சோ ஒரு புத்தர் மதத்துக்கு மாறுறாரு. அண்ட் இவர் கிங் இல்லையா? சோ இவரு மாறினங்காட்டி அண்ட் மக்களையும் பாத்தீங்கன்னா நீங்க புத்த மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கட்டளையை இட்டுறாங்க. சோ இதை கேட்ட ஒண்ணுமே நிறைய பொதுமக்களுக்கு ஆகட்டும், சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த ஒரு ஷாம்லா விட்டு நிறைய தொந்தரவு ஆகட்டும் நிறைய பண்றங்காட்டி பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாட்டை விட்டு வெளியே போயிட்டு வேற ஒரு நாட்டுல நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற முக்காவாசி மக்கள் பாத்தீங்கன்னா வெளியேறாங்க. அண்ட் கூட பாத்தீங்கன்னா சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா விட்டு வெளியே ஏறி சோ ஒரு பக்கத்து நாட்டான ஒரு சின்ன ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சேர்ந்து போய் அங்க ஒரு ஷாம்லா மாதிரி ஒரு சின்ன நகரத்தை உருவாக்கி பாத்தீங்கன்னா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படும். சோ கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு மேற்பட்ட பேரு ஷாம்லா விட்டு பாத்தீங்கன்னா வெளியேறாங்க. அண்ட் வெளியேறி பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? ஷாம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டுக்குள்ள அண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாயாஜால நகரம் அமைஞ்சிருக்கு. சோ அந்த ஒரு நாடு தான் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு ஷாம்லா நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. மிகப்பெரிய ஒரு மிஸ்டீரியஸ் ஒன்ல, அதாவது ஷாம்லா அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு மாதிரி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊரு. அண்ட் பாத்தீங்கன்னா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா? அண்ட் அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஒரு மாயாஜால நகரமா இந்த ஒரு ஷாம்லா குறிப்பிடுறாங்க. அண்ட் பொதுவா சொல்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சென்னைன்னு குறிப்பிடாம மொத்தமா ஷாம்லா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சோ அந்த ஒரு நாட்டுக்குள்ள இந்த ஒரு மாயாஜால நகரமாகட்டும் இந்த ஒரு ஷாம்லாவாகட்டும் சோ சொல்லப்படுது அப்படின்னு சொல்லணும். அங்கிருந்து வெளியேறின எல்லாமே புலவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் மக்கள்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரு ஷாம்லா நோக்கி பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வித்தையை கத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஜீசஸ் ஷாம்லா இந்த ஒரு நாட்டுக்குள்ளதான் அண்ட் பாத்தீங்கன்னா வெளியே போறப்ப பயங்கர ஒரு பவரோட போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இல்லையா? கிட்டத்தட்ட
அவருடைய வரலாறு எடுத்து பாக்குறப்ப ஜீசஸ் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 12வது வயசுல காணாம போயிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போயிருப்பாரு வந்து தொலைஞ்சு போயிட்டாரு, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஆகட்டும் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பைபிள் ஆகட்டும் எந்த ஒரு குறிப்பிலுமே குறிப்பிட்டிருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் மிஸ்ஸிங், அதாவது காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. கரெக்டா ஒரு 30 வயசுல அகைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாம்லா விட்டு வெளியே போறாரு. அந்த ஒரு 18 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷாம்லாக்குள்ள தங்கி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பல வித்திகளை பல மாயாஜாலங்களை கத்துக்கிட்டு தான் வெளியே போயிருக்காரு. சோ அதுக்காக தான் இந்த ஒரு கடவுள் இந்த ஒரு கிறிஸ்டியானிட்டி இங்கிருந்து பிறந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த ஒரு நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா எந்த ஒரு புக்லயும் எனக்கு குறிப்பிட கிடையாது. சோ ஜீசஸ் இங்கிருந்து தான் இங்க ஒரு கிறிஸ்டியன் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஷாம்லா நாட்டுக்குள்ள அப்படின்னு பத்தி சொல்லப்படுது. சோ இந்த ஒரு ஷாம்லா இருக்கு நம்ம இந்தியாக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, இதுக்கு இந்த ஒரு நாடு இருக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது சோ 1960களிலேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அந்த ஒரு போர் சிகிச்சையர்கள் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்கோடா காமா தலைமையில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த ஒரு காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றி இருந்தாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பயங்கரமா போராடிட்டு இருந்தாங்க அப்படிதான் சொல்லணும். சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஷியாம்லா பத்தி ஒரு அகத்திய ஒரு நூலாகட்டும் அண்ட் நியூஸ் பேப்பர் ஆகட்டும் சோ அந்த ஒரு டைம்ல பயங்கர வயல் ஆக போகுது. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாஸ்கோடா காமா வந்து பாத்தீங்கன்னா போர் சிகிச்சையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சில விஷயங்கள் நம்ம இந்தியாவுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஷியாம்லா பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த ஒரு கேங், அதாவது நம்ம வாஸ்கோடா கேமா கேங் அது அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனிப்படை அமைச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது சைனாக்கே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இந்த ஒரு ஷாம்லா நாடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. அண்ட் அது ஒரு நாட்டை தேடி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி பார்த்திருக்காங்க. சைனாக்கு போயிடறாங்க, மக்கள் கிட்ட கேட்கறாங்க, சோ இருக்குன்னு சொல்றாங்க, எல்லா வழியும் சொல்றாங்க. நான் போய் பாக்குறப்ப அந்த ஒரு நாடு இருக்காத மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு. சோ கடைசி வரை வந்து அவங்க கண்டே பிடிக்க முடியல. அண்ட் எகைன் வந்து பாத்தீங்கன்னா தோல்வியோட ரிட்டர்ன் திரும்புறாங்க அப்படிதான் சொல்லணும். சோ இவங்க தேடி போனதா ஒரு அத்தாட்சியை, அதாவது இந்த ஒரு நூல் குறிப்புல எழுதி இருக்கு இல்லையா, சோ அந்த ஒரு நூல் குறிப்பை இன்றளவே பார்க்கலாம். சோ மிகப்பெரிய ஒரு டாக்குமெண்ட்ரி நியூஸ் இன்றளவே பத்தி அமைஞ்சிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஷாம்லாவை தேடி போனவங்க இவங்க அப்படிதான் சொல்லப்படுது. சரி, ரெண்டாவதா சோ இது மாதிரி அந்த ஒரு காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த ஒரு நகரத்தை தேடி நிறைய பேர் போயிருக்காங்க. சோ ஹிட்லர் இவரு கூட போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பத்தி சொல்லப்படுது. பட் ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சோ இந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேன் ஆகப்படுது. அண்ட் எகைன் ஒரு நியூவா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இந்த ஒரு ஷியாம்லா இங்க ஒரு சைனால சவுத்துல 45 டிகிரில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸை பரப்புறாரு. இந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா போய் பாட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பில குறிப்பிடல. பட் ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. அண்ட் எகைன் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது. ஹெலனா பிளவெட்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பெண்மணி, இவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய கருத்துக்களை சொல்லலாம். சோ அதெல்லாம் பத்தி பார்க்கலாம். அண்ட் இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரியலா ஷியாம்லாவை தேடி போய் வந்து பாத்தீங்கன்னா ஷியாம்லாக்குள்ள பார்த்துட்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பாலிக்கா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு மக்களை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆன்சியன் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குறிப்புகளை மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த ஒரு உலகத்தை பார்க்கிற விதமே தப்பு. சோ நமக்கு கண்ணு கெட்டபடி அண்ட் அது எதுக்காப்புலயே அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே அமைஞ்சிருக்கு. சோ நம்ம பார்க்கிற விதம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி இந்த ஒரு குறிப்புல வெளியிடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஷியாம்லாக்குள்ள போயிட்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வித்தைகளை நிறைய கத்துக்கிட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி இவங்க ஒரு நூல் குறிப்பாகட்டும் சொல்லி வெளியிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஷியாம்லாக்குள்ள போயிட்டு வந்துட்டு நிறைய விஷயங்களை நிறைய மந்திரத்தை கத்துக்கிட்டாங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ஒரு டைரி ஆகட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரியலாவே செஞ்சு காட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மதத்தையே பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. அதாவது தியோசாபி, அதாவது தியோசாபி அப்படின்னு சொல்லுவாங்க, தியோசாபி. சோ இந்த ஒரு மதத்தை நிறுவுறாங்க அப்படிதான் சொல்லணும். இந்த ஒரு வித்தை ஆகட்டும் சோ பொதுமக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹெலனா பிளவெட்ஸ்கி இவருக்கு பின்னாடி ஒரு மதமே ஒரு பயங்கரமான ஒரு மதம் அப்படிதான் சொல்லணும். அந்த ஒரு காலகட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆட்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தையே உருவாக்கி இருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இந்தியாக்குள்ள மட்டும் இல்லாம வெளிநாடுகள், அதாவது ரஷ்யா, இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு புக்கை பத்தி நிறையவே எழுதுறதாகட்டும் சோ பேசப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா நிறைய புகழ்ச்சி ஆகட்டும் சோ நிறையவே பரப்பியிருக்காங்க. நம்ம இந்தியா எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இவங்களோட ஸ்டூடெண்ட் தான் மகாத்மா காந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அண்ட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வந்து நினைச்சு பாக்குறப்ப பயங்கரமா இருக்குல்ல, இவங்களோட ஸ்டூடெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறப்பயே அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அண்ட் இதே போலதான் இவங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை பத்தி அது தனியா செப்பரேட்டான வீடியோலயே பாத்திரலாம். அண்ட் இப்போ ஷியாம்லாக்குள்ள வந்து வரப்ப ஷியாம்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாடை தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் பப்ளிஷ் பண்றதாகட்டும் ஒரு மதத்தை கிரியேட் பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு மதத்தை வச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமான சில வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு 1950 பயங்கரமா
1850 சம்திங். சோ பயங்கரமா சில விஷயங்கள்லாம் நிறையவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி சரி, இவங்களை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சோ இந்த ஒரு ஷாம்லா பத்தி ஏகப்பட்ட நியூஸ் இன்றளவே வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அவைலபிளா இருக்கு. சோ செக் பண்ணி பார்க்காதீங்க, செக் பண்ணி பாருங்க. சோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த ஒரு ஷாம்லாக்குள்ள போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆட்களா தான் இருந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்தா பயந்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களை பயப்படுத்தி இருக்காங்க. அண்ட் நிறைய ஒரு மாயாஜால மந்திரமாகட்டும், சோ நிறைய கத்துக்கிட்டு வந்து நிறைய வித்தைகளை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஷாம்லாக்குள்ள போயிட்டு வந்து அப்படி நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு நாட்டுக்குள்ள அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டேன். அண்ட் இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட புராணங்கள் அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய புக்ஸ் ஆகட்டும், நிறைய நிறைய நியூஸ் இன்றளவே பாத்தீங்கன்னா ஷாம்லா பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. சோ அதுல மெயினான சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேங்க. சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் பை.